ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். தில்லி திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோயிலில் அமாவாசை பூஜைகள் வைபவமாக நடைபெற்ற சகசர கலசாபிஷேகம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வசந்தோற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் பிரகார புறப்பாடு கண்ட ஸ்ரீரங்க நாயகி. பட்டீஸ்வரம் அருள்மிகு தேனுபுரீஸ்வர சுவாமி கோவில் முத்துப்பந்தல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற ஞானப்பால் வழங்கும் வைபவம். மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் அமாவாசை பூஜை. ஊஞ்சலில் எழுந்தருளிய உற்சவரை தரிசித்த லட்சக்கணக்கான பக்தர்கள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். தில்லி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் உள்ள மண்டபத்தின் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். அர்ச்சகர்கள் மேடை மீது கலசத்தை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மங்கள வாத்திய முழக்கத்தோடு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் அழகாக காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர அரத்தி சமர்ப்பித்ததும் வாரணம் ஆயிரம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு சகசர கலசாபிஷேகம் நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளையும் தனி அபிஷேக பீடத்தில் ஸ்ரீ விஸ்வக்சேனரையும் கொலுவிருக்கச் செய்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கௌஸ்தூப உற்சவரையும் எழுந்தருளச் செய்து சகசர கலசங்களை வைத்து பூஜைகளை துவக்கினர். உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க தெய்வங்களுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகளுடன் மலர் மாலைகள் சாற்றி தூபத்துடன் தீபம் காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூரம் சமர்ப்பித்தனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க சகசரத்தாரை வழியாக புனித நீரையும் ஊற்றினர். சகசர கலசாபிஷேகத்தை நிறைவு செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீரை தெளித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகிக்கு வசந்தோற்சவம் துவங்கியது. முதல் நாளான நேற்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலய மணியக்காரர் அரையர் சுவாமிகள் ஆகியோர் தாயார் சன்னதிக்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க வெள்ளி தோளுக்கினியானில் உற்சவரை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். நீலப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு சாயக்கொண்டையும் அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் அணிந்து அடுக்கு பதக்கங்கள் திருமாங்கல்யம் பவள மாலையோடு மலர் மாலைகள் சூடிக்கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீரங்க நாச்சியார் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நாச்சியாருக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரம் மற்றும் ஆலபட்டம் வீசி சுமந்து வர ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து தாயாருக்கு கண்ணாடி சேவை நடைபெற்றதும் அரையர் சேவையும் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீரங்க நாயகியை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு நீராழி மண்டபம் எனும் வசந்த மண்டபத்திற்கு சுமந்து வந்து மேடையின் மையப்பகுதியில் கொலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றது. கும்பகோணம் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற துர்கை ஸ்தலமாக விளங்கும் பட்டீஸ்வரம் அருள்மிகு ஞானாம்பிகை சமேத தேனுபுரீஸ்வர சுவாமி கோவிலில் முத்துப்பந்தல் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான ஞான சம்பந்தருக்கு அம்மை திருமுலைப்பால் வழங்கும் நிகழ்வு கோலாகலமாக நடத்தப்பட்டது. இதையொட்டி சிவாலய வளாகத்தில் உற்சவர் திருஞான சம்பந்தருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து கிரீடத்துடன் ருத்ராட்ச மாலையும் அடுக்கு பதக்கங்களோடு மலர் மாலையும் சாற்றி அலங்காரம் செய்து தனிக்கேடயத்திலும் கைப்பலகை மீது ஞான சம்பந்தரின் தந்தையான சிவபாத இருதயரையும் எழுந்தருளச் செய்து ஓதுவார் மூர்த்திகள் ஞானப்பால் வழங்கும் நிகழ்வை பாடினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஞான வாவி திருக்குளத்திற்கு சிவபாத இருதயர் உற்சவ மூர்த்தியை சுமந்து சென்று நீராடும் வைபவத்தை துவக்கினர். இதனிடையே ஆதித்தம்பதிகள் ரிஷப வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் ஆலயத்திலிருந்து திருக்குள படித்துறைக்கு எழுந்தருளினர். தொடர்ந்து ஞான சம்பந்தருக்கு அன்னை ஞானப்பால் ஊட்டும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் கரைக்கு திரும்பிய சிவபாத இருதயர் இதுகுறித்து கேட்க வானத்தை நோக்கி கை காட்டிய ஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என பாடல் பாடும் நிகழ்வும் நடைபெற்றது.
தொடர்ந்து ரிஷபாரூடனாக அம்பிகையோடு காட்சி தந்த ஈசனுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பின்னர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அனைவருக்கும் விபூதி மற்றும் பால் பிரசாதமாக வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. சிவாலயத்தின் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள உற்சவ மண்டபத்தில் ஆதி தம்பதிகளுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திர முழக்கத்தோடு கைலாய வாத்தியங்கள் முழங்க அபிஷேகத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் 1500 லிட்டர் பால் கொண்டும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். மேலும் சந்தனம் குழைத்து வைத்து வில்வம், ரோஜா, அரளி, தவனம் மற்றும் தாமரை உள்ளிட்ட பலவித மலர்கள் மற்றும் பத்திரங்கள் கொண்டு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. வண்ண நறுமண மலர்கள் நடுவே அழகாக காட்சி தந்த தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ரோகிணி திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள ரோகிணி மண்டபத்தில் மேடை மீது உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு திருமுடியில் சாயக்கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் வைத்து கட்டி காதணிகளோடு புல்லாக்கும் திருமார்பில் லட்சுமி பதக்கத்துடன் பலவித ஆபரணங்களும் அணிவித்து காலில் தண்டையும் போட்டி ராஜ அலங்காரம் செய்திருந்தனர். ஒய்யாரமாக நின்று கையில் வேத்திரம் எனும் சாட்டையும் குழலும் தாங்கியபடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி அழகாக அருள் புரிய பக்தர்கள் உற்சவரை கண்ணார கண்டு தரிசித்தனர். பொதுஜன சேவை முடிந்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் கேடயத்தில் உற்சவரை எழுந்தருளச் செய்து ரோகிணி மண்டபத்திலிருந்து படிகள் வழியாக தரைதளத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு பிரபந்ததாரர்கள் உற்சவர் முன்பு பாராயணம் செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை சுமந்து கொண்டு ஆலய உலா புறப்பட்டனர். பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி சுவாமிக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் அமாவாசையை நோக்கி உற்சவருக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கோயில் முன்பு குழுமி இருக்க ஆலயத்திலிருந்து உற்சவர் அருள்மிகு அங்காளம்மனை வெளியே சுமந்து வந்தனர். அப்போது எண்ணற்ற பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனை பக்தி கோஷம் எழுப்பியபடி தரிசனம் செய்தனர். காணும் இடமெல்லாம் பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி வழிபட்டனர். வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தாலாட்டு மண்டபத்தில் ஊஞ்சல் மீது உற்சவர் அம்பாளை கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவை துவக்கப்பட்டது. சிகப்பு கரை வைத்த நீலப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு சர்வாபரண பூஷிதையாக ஊஞ்சலாடியவாறு அம்பிகை அருள் புரிய அம்மன் திருவுருவ சிலைகளை சுமந்து வந்த பக்தர்கள் பரவசத்துடன் நடனமாடியபடி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஊஞ்சல் சேவை நிறைவு பெற்றதும் உற்சவரை மீண்டும் சுமந்து கொண்டு ஆலயத்திற்குள் பிரவேசித்தனர். நெல்லை மாவட்டம் காரையாறு பகுதியில் உள்ள அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் வைகாசி கடை ஞாயிறை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. கோயிலில் தல விருட்சத்தின் கீழே எழுந்தருளி உள்ள காவல் தெய்வங்களான அருள்மிகு சொரிமுத்து ஐயனாருக்கும் சங்கிலி பூதத்தாருக்கும் சந்தன காப்பு சாற்றி ஆபரணங்களோடு மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். காவல் தெய்வங்கள் முன்பு பலவித பழங்கள், பட்சணங்கள் ஆகியவற்றோடு அன்ன படையலிட்டு சமர்ப்பித்திருந்தனர். தெய்வங்களுக்கு வாத்தியங்கள் முழங்க தூபதீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து காவல் தெய்வங்கள் எதிரே அன்னத்துடன் அவியல், கீரை உள்ளிட்ட பதார்த்தங்களோடு வடை, அப்பளங்கள், சுண்டல் ஆகியவற்றை சமர்ப்பித்தனர். பிறகு தெய்வங்களுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து அர்ச்சனை செய்து இசை வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க சங்கிலி பூதத்தாருக்கு பக்தர்கள் சங்கிலியால் தம்மை தாமே அடித்துக்கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் அமாவாசையை முன்னிட்டு தெய்வங்களுக்கு நடைபெற்ற அபிஷேக, அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருச்சி உறையூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோயிலில் ஊஞ்சல் மீது வீற்றிருந்த உற்சவர் அம்மனுக்கு நீலப்பட்டு சேலை கட்டி கவசங்களுடன் தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து ஆபரணங்களோடு மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். சிம்மங்கள் இருபுறம் வீற்றிருக்க சர்வ அலங்காரத்துடன் ஊஞ்சலில் அமர்ந்து ஊஞ்சலாடியபடி அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்காட்சி தந்தருள திருநாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். திருமுகத்தில் மூக்குத்தி மின்ன அழகாக காட்சி தந்த தேவிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க தூபத்துடன் தீபங்கள் காட்டப்பட்டன. மேலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு வெக்காளியம்மனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு
கோயில் மூலஸ்தானத்தின் முன்பு அமைந்துள்ள நட்சத்திர வடிவ குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமத்தை துவக்கினர். மேடை மீது அம்மன் திருமுகம் பதித்த பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்திருந்தனர். வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு சிம்மவாகினியாக மூலவர் அருள்மிகு காளியம்மன் திருக்காட்சி தந்தருளினார். மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் சேலைகள், வரமிளகாய், பலவித மூலிகைப் பொருட்கள், பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து நட்சத்திர வடிவ குண்டத்தில் மலர் மாலை, திருமாங்கல்யம் ஆகியவற்றுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் கலசங்களுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து காமதேனு மீது வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் சூலமேந்திய தேவியாக உற்சவரம்மன் எழுந்தருள நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபதீபம் சமர்ப்பித்தனர். பின்னர் பக்தர்கள் கலசங்களை சுமந்து கொண்டு பின்தொடர மங்கள வாத்தியங்களோடு உற்சவரம்மன் கோயிலை சுற்றி வலம் வந்தருளினார். நிறைவாக பக்தர்கள் கலசங்களை மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே சீலையம்பட்டியில் உள்ள அருள்மிகு மகா பிரித்திங்கரா தேவி கோயிலில் சுதை சிற்பங்களாக ஸ்ரீ வாராகி, ஸ்ரீ சரஸ்வதி தேவி ஆகியோர் இருபுறம் வீற்றிருக்க, சிம்மத்தின் மீது பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அருள்மிகு மகா பிரித்திங்கரா தேவியும் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். கோயில் வளாகத்தில் அம்மன் திருமுகம் பதித்த கலசத்துடன் பல்வேறு கலசங்களை வைத்து பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் மகாகுண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். மேலும் குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகைப் பொருட்கள், வரமிளகாய் ஆகியவற்றை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை கோயிலை சுற்றி சுமந்து வந்ததும் கருவறையில் நாகம் குடைப்பிடிக்க அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ மகா பிரித்தியங்கரா தேவிக்கு கலசாபிஷேகம் நடத்தப்பட்டது. தேவிக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் எலுமிச்சை, வெற்றிலை மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி மற்றும் ஏக்க தீபம் சமர்ப்பித்தனர். கோவை பீளமேடு பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயருக்கு வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தலைப்பாகை அணிந்து வலது திருக்கரத்தால் அபயம் காட்டி இடது கையில் கதை தாங்கி உறைவாளுடன் நின்று அருளிய அஞ்சனை மைந்தனுக்கு வெற்றிலை மாலையோடு மலர் மாலை சூட்டி பிரபை நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். வாலில் மணியுடன் காட்சி தந்த ராமதூதனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் நட்சத்திர தீபம், தேங்காய் தீபம், கும்ப தீபம் காட்டி மங்கள வாத்திய முழக்கத்தோடு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தினர். மேலும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். திரளான பக்தர்கள் ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயரை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் குமரிப்பாளையத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுண்டக்கா செல்லாண்டி அம்மன் கோயிலில் கருவறையில் பீடத்தின் மீது அமர்ந்து 4 திருக்கரங்களோடு அருள்பாலிக்கும் மூலவருக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், அபிஷேகப் பொடி, மஞ்சள், மாவு கரைசல், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு கோயிலில் பரிவார தெய்வங்களாக வீற்றிருக்கும் அருள்மிகு சித்தி விநாயகர், கன்னிமார் தெய்வங்கள், மதுரை வீரன் சுவாமிக்கு ஆரத்தி காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றிக்கொண்டு வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் சூலமேந்திய தேவியாக அருள்பாலித்த மூலவர் அருள்மிகு சுண்டக்கா செல்லாண்டி அம்மனுக்கு பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. பக்தர்கள் தந்த தேங்காய் பழங்களை அம்மனுக்கு சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டியதும் அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகர் ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோயிலில் அம்மனுக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி புதுப்பட்டுச் சேலை கட்டி கற்கள் பதித்த கிரீடத்துடன் தங்க ஆபரணங்களுடன் அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த ஸ்ரீ பகவதி அம்மனுக்கு தூபத்துடன் மகாமங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு அம்பிகையை தரிசித்த பக்தர்களுக்கு விபூதி, குங்குமம் பிரசாதமாக தந்து அபிஷேக நீரை தெளித்தனர். புதுச்சேரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோயிலில் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வஸ்திரங்கள் கட்டி வெள்ளி கவசங்களுடன் மலர் கிரீடமும் எலுமிச்சை மாலையோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி மலர்கள் தூவி அர்ச்சித்தனர். திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கொங்கு நாச்சியம்மன் கோயில் பால்குட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் அமைந்துள்ள திருநாள் மண்டபத்தின் முன்பு மேடை மீது உற்சவர் அருள்மிகு கொங்கு நாச்சியம்மனை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். கோயிலின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் கலச பிரதிஷ்டையோடு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவர் அம்மனை திருத்தேரில் எழுந்தருளச் செய்ததும் மகாமங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர்.
இதையடுத்து ஆலய அதிகாரிகள், கிராம நாட்டார்கள், பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கி சிறப்பாக நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ விநாயகருக்கு நாதஸ்வரம் மேளதாளங்களோடு ஆரத்தி காண்பித்ததும் காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு கோயிலிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து நிறைவாக அருள்மிகு கொங்கு நாச்சியம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு பக்தர்கள் பால் குடங்களை மூலஸ்தானத்தில் சேர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோயில் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ கௌஷிகேஸ்வரர் திருக்கோயிலில் உலக நன்மை வேண்டி ஸ்ரீ அதிருத்ர மகாச்சண்டியாக விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி திருக்கோயிலில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை மேடைகள் மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். வேத பாடசாலை மாணவர்கள் வேதங்களை பாராயணம் செய்தபடி இருக்க மகாகுண்டத்தில் அக்னி வார்த்து யாகத்தை துவக்கினர். குண்டத்தில் நெய்யுடன் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து அதிருத்ர மகா சண்டி யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். மேடைகள் மீது பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களையும் பிரதிஷ்டை செய்திருந்தனர். மூலவர் அருள்மிகு கௌசிகேஸ்வரருக்கு அதிருத்ர கலசாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கீழகாசாக்குடியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சீதளாதேவி மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கோயிலில் மூலவர் சன்னதி முன்பு ஏராளமான பெண்கள் பலவித பழங்கள் அடங்கிய தட்டுகளை வரிசையாக சமர்ப்பித்து தெய்வங்களை வழிபட்டனர். கோயில் வளாகத்தில் மேடை மீது விநாயகர், முருகப்பெருமானுடன் உற்சவர் அருள்மிகு சீதளாதேவி மாரியம்மனையும் அம்மன் திருமுகம் பதித்த பிரதான கலசத்தையும் மேடை மீது வைத்து பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்கள் தூவியும் அம்மனுக்கு குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பழத்தட்டுகளுக்கும் தூபதீபம் காண்பித்தனர். மேலும் கைலாய வாத்தியங்கள் முழங்க பிரதான கலசம் முன்னே செல்ல 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பழத்தட்டுகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை அடைந்த பக்தர்கள் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவர் அருள்மிகு சீதளாதேவி மாரியம்மனுக்கு பழங்களை சமர்ப்பித்து வழிபட்டனர். விருதுநகர், சிவகங்கை, கரூர், நாமக்கல், தேனி, ராணிப்பேட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமானுக்கு வைகாசி மாத கிருத்திகை அன்று நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சொக்கநாத சுவாமி திருக்கோயிலில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து தீபம் காட்டி அபிஷேகத்தை துவக்கினர். தேவியர்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த முருகனுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். அபயவரதம் காட்டி வெற்றி வடிவேலுடன் நின்றருளிய குமரனுக்கு வெண்பட்டு கட்டியும் தேவியர்களுக்கு நீலப்பட்டு சேலைகள் அணிவித்தும் சர்வாபரணங்களோடு கிரீடங்கள் சூட்டியும் அலங்காரம் செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளுக்கு நாமார்ச்சனையோடு தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. சிவகங்கையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயிலில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு மூலவருக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டி அருள்பாலித்த குமரனுக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. கோயில் வளாகத்தில் உற்சவர் முருகப்பெருமானை பல்லாக்கில் எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகனுக்கு வெண்பட்டு கட்டி பவள மாலையுடன் இரட்டைக்கிளி முத்தாரமும் தலைப்பாகையும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயவரதம் காண்பித்து வேலும் கொடியும் தாங்கியபடி அருள்பாலித்த கந்தனுக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட தீபங்கள் காட்டப்பட்டன. பிறகு உற்சவரை கோயிலை சுற்றி பக்தர்கள் பின்தொடர உலா வரச் செய்தனர். உலா முடிந்ததும் பக்தர்களின் அரோகரா கோஷம் நடுவே முருகப்பெருமானுக்கு 4 திக்கிலும் ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. கரூரில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயக சுவாமி திருக்கோயிலில் கோஷ்டத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் கிரீடத்துடன் மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மயில் வாகனத்தோடு எழுந்தருளியிருந்த முருகப்பெருமான் புன்னகை தவழும் திருமுகத்தோடு காட்சி தர தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபம் காண்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ பாலமுருகனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பாலப்பட்டியில் உள்ள அருள்மிகு கதிர்மலை முருகன் கோயிலில் விநாயகப் பெருமான், அஸ்திரதேவர், தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமான் ஆகியோரை கருவறையில் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
பின்னர் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வெள்ளிக்கவச அலங்காரத்தில் காட்சி தந்த குமரனுக்கும் மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திகளுக்கும் மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்ததும் கைப்பலகை மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை நிறுத்தி பக்தர்கள் அரோகரா முழக்கத்தோடு பின்தொடர தெய்வங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் முருகப்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப் பொடி, பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு அழகனுக்கு முத்தங்கி அலங்காரம் செய்து மாலைகள் சூட்டி வேலும் கொடியும் தந்து தீபம் காண்பித்தனர். இதையடுத்து திருநாமங்கள் கூறி மூலவருக்கு அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த ரத்னகிரியில் சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயிலிலிருந்து கேடயத்தின் மேல் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து மலையிலிருந்து அடிவாரத்தில் உள்ள முக்கோண வடிவ திருக்குளத்திற்கு சுமந்து வந்தனர். அபயமும் வரதமும் காட்டி சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவரை படித்துறையில் நிறுத்தியதும் பக்தர்கள் குளத்திற்கு ஆரத்திகளை சமர்ப்பித்தனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. ராமநாதபுரத்தில் உள்ள அருள்மிகு வழிவிடு முருகன் கோயிலில் பரிவார தெய்வங்கள் தனி சன்னதி கொண்டு அருள்பாலித்து வருகின்றனர். கொடிமரத்தின் முன்பு மயில் வாகனம் முருகப்பெருமானை நித்தமும் தரிசித்தபடி வீற்றிருக்க கருவறையில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் திருக்காட்சி தந்தருள்கிறார். மயில் வாகனத்தின் மேல் அமர்ந்து அபயம் காட்டியபடி அருளும் குமரனுக்கு விபூதி காப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் விநாயகர் மற்றும் தேவியர்கள் சமேதராக எழுந்தருளியுள்ள குமரனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து மின்விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்ததும் ஆரத்தி காட்டி கோயிலை சுற்றி உலா புறப்பட்டனர். 2 குதிரைகள் பூட்டப்பட்ட சிறிய ரதத்தில் தேவியர்கள் சமேதராக பவனி வந்த முருகனை பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி பரவசத்துடன் தரிசிக்க நிறைவாக தூபத்துடன் தீபங்கள் காட்டப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். தில்லி திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம், ஏராளமான பக்தர்கள் தரிசனம். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோயிலில் அமாவாசை பூஜைகள் வைபவமாக நடைபெற்ற சகசர கலசாபிஷேகம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வசந்தோற்சவம், விசேஷ அலங்காரத்துடன் பிரகார புறப்பாடு கண்ட ஸ்ரீரங்க நாயகி. பட்டீஸ்வரம் அருள்மிகு தேனுபுரீஸ்வர சுவாமி கோவில் முத்துப்பந்தல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற ஞானப்பால் வழங்கும் வைபவம். மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் அமாவாசை பூஜை, ஊஞ்சலில் எழுந்தருளிய உற்சவரை தரிசித்த லட்சக்கணக்கான பக்தர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.